ஐடியில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் என்டர் ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற ரொம்ப பெரிய தப்பு அப்படி என்னென்னா, அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னே தெரியாமல் மார்க்கெட்டில் அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இல்லை தெரிஞ்சவங்க வந்து இவ்வளோ லட்சத்துக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க, இல்லாட்டினா அவங்க ஃபாரின் போயிருக்காங்க, அதனால் நம்மளும் அதே பண்ணணும். அந்த தப்பு வந்து நிறைய பேர் பேக் டு பேக் பண்ணுறாங்க. இது வந்து காமன் தான். ஒரு ரியல் ப்ராப்ளம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைலை மார்க்கெட்டில் நம்ம கம்பேர் பண்ணும்போது, இப்போ ஜாவா பண்ணலாமா, பைத்தான் பண்ணலாமா, இல்லை பிஸ்னஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், எஸ்ஏபி இது பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்கும்ன்றது எப்படி நமக்கு தெரியும்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சில இன்ஸ்டியூட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அவங்க எதில் எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்களோ அதை மட்டும் தான் அவங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அதை மீறி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, டு பி ஃப்ராங்க் நீங்கள் நிறைய இடத்துல கம்பேர் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஒரு 15 to 20 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா, அவங்க ட்ரஸ்டபுளாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். நிறைய பிரான்ச் இருக்காங்கன்னா நிறைய ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறாங்கன்றது அர்த்தம். இப்போ உங்ககிட்ட ஒரு 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 20 lakhs இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கலாம். ஸோ இது அது கிடையாது. ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க, இதுதான் உங்கள் கரியராக நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னா, ஒரே விஷயம், அந்த ரோல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா இல்லையான்ட்டு அந்த இன்ஸ்டியூட் கால் பண்ணி அசஸ்மெண்ட் பண்ணுவாங்களான்றதை கேளுங்க. நம்ம இதில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கரண்ட் ப்ரொஃபைல் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன ரோலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கோடிங் வருமா, கோடிங் வராதா, கோடிங் வந்தால் என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ வெப்சைட்டோட லுக் அண்ட் ஃபீல் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடியது சில ரோல் இருக்குது, இல்லை பேக் எண்ட் ரீதியாக இருக்கக்கூடிய சில ரோல்ஸ் இருக்குது. அப்போ உங்கள் ப்ரொஃபைலுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், உங்களால் எது கோப்ப பண்ண முடியும் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கைட் பண்ணி கொடுப்போம் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து. ஸோ இந்த அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ சில பேர் ஆன் சைட்டில் ப்ளேஸ் ஆவாங்க, சில பேர் ஆஃப் ஷோரில் ப்ளேஸ் ஆவாங்க. இப்போ ஆன் சைட்டில் ப்ளேஸ் ஆகுறாங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஆன் சைட்டோட கம்பெனிக்கிட்ட இருந்து நம்ம டேரெக்டாக ஒரு கான்டாக்ட் வச்சுட்டு புஷ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி கிடையாது. நம்ம வந்து கார்ப்பரேட் ட்ரைனிங்கில் இருக்கிறனால ஆன் சைட் இந்தியா எங்கே இருந்தாலும் அவங்க ஒரு ஓப்பனிங் இருக்குது நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீதியாக புஷ் பண்ணுவோம். அது சில பேர் ஆன் சைட்டில் ப்ளேஸ் ஆவாங்க, சில டைம் இல்லாட்டினா ஆஃப் ஷோரில் ப்ளேஸ் ஆவாங்க. இது டிபெண்ட்ஸ் தான். ப்ரெடிக்டபுளாக இதுதான்றதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலேருந்து உங்கள் ப்ரொஃபைலில் ஃப்ரீ அசஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ரோல் எடுத்தால் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக ஜாப் புஷ் பண்ணுறதுக்கு என்ன பாசிபிலிட்டியோ நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இல்லை நான் படிச்சுட்டேன், எனக்கு வேலை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஐடி கன்சல்டன்ட் டீம் வந்து ஒரு கான்டாக்ட் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 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 கன்சல்டன்சி சார்ஜஸ் மாதிரி வாங்கிட்டு உங்கள் ப்ரொஃபைலை டேரெக்டாக கம்பெனிஸ்க்கு புஷ் பண்ணி இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அது கன்சல்டேஷன் சார்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா சிடிசியிலேருந்தே வாங்குற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் முடிச்சு போகும்போது ட்ரைனிங் ஃபீஸோடு முடிஞ்சிடும், ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏன்னா அதில் டேரெக்டாக ஜாப் சப்போர்ட் பண்ணுறதுனால தேர்ட் பார்ட்டி வந்து அந்த கம்பெனி சைட்லேருந்து ஒரு சார்ஜஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள், அவங்க சைட்லேருந்து புஷ் பண்ணுறதுக்கான அந்த சார்ஜஸ் இருக்க தான் செய்யும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ எண்ட் டு எண்ட் ப்ராசஸை நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம். மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.